காலகாலமாகவே தயிர் ஊற்றி சாப்பிட்டா நம்ம உடம்பு சூடு தண்ணின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த தயிர் வந்து ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் நம்ம உடம்பு சூட்டை சட்டுன்னு தணிக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடைகளில் பாதாம் பிசின் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து ஒரு பிடி நம்ம தேவைக்கு மிக்சியில் போட்டு சுற்றிக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. இப்படி திரித்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 300 பால் காய்ச்சி ஆற வச்ச பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இல்லை அங்கங்கே திட்டு ஆயிடக்கூடாது. நல்லா கலக்கி விடணும் பார்த்துக்கிடுங்க. கலக்கி விட்டுட்டு அதில் ஒரு சொட்டு போல் தயிர் ஊற்றி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நம்ம தேவைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாருக்கும் அந்த டைமிங் தெரியும். அழகாக ஊற்றி வச்சது கெட்டி தயிராக ஆயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இது என்னோட பெரிய அனுபவம். புதுமையாக இருக்கும் எல்லாருக்கும். அதனால் நாட்டு மருந்து கடையில் பாதாம் பிசின் வாங்குறீங்க, திரிக்கிறீங்க, இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டு பார்க்கிங்க. பால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டி தயிராக மாறிடும் பார்த்துக்கிடுங்க. எனக்கு வந்து பைல்ஸ் பிரச்சனை, அந்த அதிகமான மெடிசன் எடுத்துக்கிட்டனால வந்துட்டு அதனால் டெய்லி பாதாம் பிசின் வச்சு தயிர் ஊற்றி ஊற்றி நெல்லிக்காய் வச்சு தொட்டுக்கிடுது.